உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது. நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது. ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுவுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கூட அவர்களிடத்தில் பல முறை பேசியிருக்கிறோம். எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவற்றை குறித்து நான் முதலமைச்சர் அவர்களோடும் பேசி அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கோரிக்கை அந்த குழுவிலும் அதை குறித்து விவாதித்து அது குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை அரசு மேற்கொள்ளும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து உரிய நேரத்தில் சரியான முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சட்டப்பேரவையில் இன்று வினாவிடை நேரத்தின் போது மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர் கேள்வி எழுப்பினார். அவர் லட்சக்கணக்கான தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வாக்களித்து உங்களை ஆட்சியில் அமர வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படுமா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார். அதற்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்தார். முதலமைச்சர் அரசு ஊழியர்களின் நலனில் மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டு வருகிறார். அந்த வகையில் ஊழியர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை இந்த அரசு கவனத்தோடு பரிசீலித்து வருகிறது என குறிப்பிட்டார். மேலும் இந்த பட்ஜெட்டில் கூட பல்வேறு அறிவிப்புகளை அரசு ஊழியர்களுக்காக நான் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறேன் என்றும், அதே போல ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில் ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவில் பல்வேறு அரசு சங்கங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இது தொடர்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களுடன் நானும் பலமுறை கலந்து பேசியிருக்கின்றேன். தொடர்ச்சியாக இந்த கருத்தில் தமிழக அரசு உறுதியாக இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பேசி வருகின்றோம். அரசும் முதலமைச்சரும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை கவனமாக பரிசீலித்து வருகிறார்கள். உரிய நேரத்தில் முடிவு எடுத்து அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் பதிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.